கரப்பாம்பூச்சியை செருப்பால் அடிச்சிங்கன்னு சொன்னா அது உங்கள் குடும்பத்தையே அழித்து விடும் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ, பக்கத்து நாடான இந்தியாவில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி ஆரம்பிக்கப்பட்டு சமூக ஊடகங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியை நிறுவினவங்க சொல்லியிருந்தாங்க கரப்பான் பூச்சிகள் இறப்பதில்லை அப்படின்னு சொல்லி. அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது அது ஓரளவுக்கு உண்மையாக தான் இருக்கு. கரப்பாம்பூச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா தலை இல்லாம வாரக்கணக்கில் வாழக்கூடியது, ஆண் துணை இல்லாம இனப்பெருக்கம் செய்யக்கூடியது கரப்பான் பூச்சி. அது மட்டும் இல்ல, அணு சக்தி தாக்குதல்ல கூட எளிதில பாதிக்கப்படாதது கரப்பான் பூச்சி அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட கரப்பான் பூச்சி எங்களோட வீடுகளுக்குள்ள வர்ற சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா டக்குன்னு செருப்பால அடிக்கிறோம். அப்படின்னு சொன்னா காலில் செருப்பு போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா எட்டி ஒரு மிதி மிதிச்சிருவோம். நீங்க எட்டி மிதிக்கிற அந்த மிதிதான் உங்கள் குடும்பத்துக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அப்படி நீங்க செருப்பால அடிச்சு அல்லது காலால மிதிச்சு ஒரு கரப்பான் பூச்சியை சாகடிக்கிறீங்கன்னு சொன்னா அது என்ன மாதிரியான விளைவுகளை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. கரப்பாம்பூச்சிகள் அடிக்கிறனால 2 வகையான தீமைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. கரப்பாம்பூச்சி ஒரு சாதாரண பூச்சி அல்ல. அது உங்கள் உணவை அடைவதற்காக சாக்கடைகள், அசுத்தமான வடிகால்கள், அதே போன்று குப்பை குவியல்களில் வழியாக ஊர்ந்து செல்கிறது. அதன் வயிற்றிலும் உடலிலும் மில்லியன் கணக்கான அபாயகரமான பாக்டீரியாக்கள் இருக்கிறது. கரப்பான் பூச்சியினுடைய வெளி உடல் பொதுவாக மிகவும் வலிமையானது. ஆனால் நீங்கள் உங்கள் செருப்பால் முழு பலத்துடன் அதை அடிக்கும் போது அதன் உள்ளுறுப்புகள் நொடிப்பொழுதில் வெடித்து சிதறுகின்றன. அதேவேளை அதன் அசுத்தமான இரத்தமும் வயிற்று கிருமிகளும் தரை முழுவதும் பரவுகின்றன. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி நசுக்கப்பட்ட கரப்பான் பூச்சியின் உடலில் இருந்து வெளியிடப்படும் நுண்ணிய துகள்கள் காற்றில் பரவுகின்றன. வீட்டில் உள்ளவர்கள், குறிப்பாக சிறு குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இந்த காற்றை சுவாசிக்கும் போது அவர்களுக்கு ஆஸ்துமா, கடுமையான ஒவ்வாமைகள் மற்றும் சுவாச நோய்கள் ஏற்படும் அபாயம் பன்மடங்கு அதிகரிக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இதேவேளை கரப்பான் பூச்சிகள் ஏன் உலகின் மிகவும் பிடிவாதமான உயிரினங்களாக கருதப்படுகின்றன என்பதை அவை இனப்பெருக்கம் செய்யும் விதத்தை கொண்டே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பெண் கரப்பான் பூச்சிகள் ஊத்தேக்கா எனப்படும் மிகவும் கடினமான